அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். மட்டம் தட்டி பேசி பொழுதை கழித்தே சம்பளம் வாங்கியவர்கள் அவர்களுடன் இருந்தார்கள் என்பது அவருக்கு வருத்தமாக இருந்தது. அதே சமயத்தில் நன்றாக வேலை செய்யும் மற்றவர்களையும் பார்க்க முடியும் போது அவருக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வேலையில் இவர்கள் பரவசம் அடைந்தார்கள். அப்துல் கலாம் அவர்கள் அடி ஆழத்தில் புதைந்து கிடக்கும் எண்ணங்களை, ஆசைகளை, நம்பிக்கைகளை அவர் ஆராய்ந்து பார்க்க ஏதுவாக அந்த அறிவாற்றல் தூண்டிவிடப்படும் என்று அவர்களுடைய சகாக்களுக்கு அவர் சொல்லிய விதம் அது. சிகரத்தை எட்டுவதற்கு எது எவரெஸ்ட் சிகரமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய படிக்களத்தின் உச்சியாக இருந்தாலும் சரி, வலிமை வேண்டும். 1979 6 உறுப்பினர் கொண்ட ஒரு குழு சிக்கலான அந்த சோதனையில் இறங்கியது. ராக்கெட்டினுடைய 2ஆம் கட்ட கட்டுப்பாட்டு அமைப்பை நிலைத்த சோதனைக்கு உட்படுத்துவதே குழுவின் திட்டம். கவலையடைந்த குழு உறுப்பினர்கள் என்ன சிக்னல் என்று பார்ப்பதற்காக ராக்கெட் வைக்கப்பட்டிருந்த சோதனை களத்திற்கு விரைந்தார்கள். சிவப்பு புகையுடன் கூடிய நைட்ரிக் ஆசிட், ரெட் ஃபார்மிங் நைட்ரிக் ஆசிட் RFNA நிரப்பப்பட்டிருந்த ஆக்சைடர் டேங்க் திடீரென்று வெடித்து சிதறியது. குழு உறுப்பினர்கள் மீது ஆசிட் தெரித்து கருகியதால் மோசமான காயங்கள் ஏற்பட்டன. காயங்களினுடைய வேதனையில் அவர்கள் தவித்தது கொடுமையான அனுபவம். காயம்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு அவரும் அவருடைய குரூப்பும் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார்கள். காயம்பட்ட 6 பேரில் சிவராமகிருஷ்ண நாயரும் ஒருவர். அவர் உடம்பினுடைய பல பகுதிகளில் ஆசிட் தெரித்திருந்ததால் வலியால் துடித்து கொண்டிருந்தார். அதிகாலை சுமார் 3 மணிக்கு சிவராமகிருஷ்ணனுக்கு நினைவு திரும்பியது. நடந்துவிட்ட அசம்பாவிதத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். நினைவு வந்தவுடனேயே அவர் இது பற்றித்தான் பேசினார். இந்த விபத்தினால் வேலை திட்டங்களில் ஏற்பட்டுவிட்ட தடங்களை சரி செய்து விடுகிறேன் என்று உறுதியளித்தார். வலியின் கொடுமையான வேதனைக்கு இடையேயும் அவரிடம் பளிச்சிட்ட கடமை உணர்வும் நம்பிக்கையும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். காரணம், நம் இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம். அதுதான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கும் ஒரே எண்ணம்தான் அவரை திருமணம் கூட செய்ய விடாமல் ஆக்கியது என்று நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லவில்லை. சிவராமகிருஷ்ணனை போன்றவர்கள் விசித்திரமான மனிதர்கள். முன்பு சாதித்ததை விட எப்போதும் மேலும் அதிகமாக சாதித்து கொண்டிருக்கும் கடும் உழைப்பாளிகள். இப்படிப்பட்ட சாதனையால் உள்ளார்ந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே நீரோட்டமாக பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தால் அவர் அணியினர் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது. வெற்றியிலும் தோல்வியிலும் நிலைகுலையாமல் பாறையை போன்று உறுதியாக நிற்கும் நெஞ்சிரம் கொண்ட அணி என்று அவரே பாராட்டுகிறார். ஒரு சிலர் வேலை செய்யாமல் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் என்பது அவருக்கு வருத்தம். எல்லா இடத்திலும் எல்லாரையும் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை அல்லவா? அதனால் நாம் எல்லாரும் போல எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவர் குழுவை நன்றாக பயன்படுத்துகிறார். எப்படியும் நாம் இந்திய நாடு வல்லரசாக வேண்டும், நாமும் ராக்கெட்டை செலுத்த வேண்டும் விண்ணில்
அப்படி என்ற ஒரு திடமான நம்பிக்கை கொண்டிருந்தார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களை யாரும் மறக்க முடியாது. மண்ணின் மைந்தர், ராமேஸ்வரம் புண்ணிய பூமியினுடைய மண்ணின் மைந்தர். அன்பு உள்ளங்களே, நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதில் உள்ள பொழிப்புரையும் படியுங்கள். அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக உயரும். திருவள்ளுவருடைய எண்ணங்கள் உங்களை மாற்றும். நன்றி.